கீதா, இந்த மாசம் சங்கத்துல இருந்து எனக்கு காசு வேணுமுடி. போன மாசமே நான் சொல்லி தானே வச்சிருக்கேன், என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க. இந்த மாசம் எனக்கு பல தேவைகள் இருக்கு, அதனால ஒரு 50,000 கொடுத்துரு. என்ன வசந்தி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு முன்னாடியே 4-5 பேர் காசு வேணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்கேன் வசந்தி. அவங்களுக்கெல்லாம் கொடுத்த பின்னாடி உனக்கு கொடுக்க முடியும். ஆமா, இப்படியே நீ கதை சொல்லிக்கிட்டே இரு. எனக்கு பின்னாடி தானே சரோஜாக்கெல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் காசு இருக்கும், ஆனா எனக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் காசு இருக்காது. நான் அவங்களுக்கு காசு இல்லன்னே சொன்னேன். நீங்க தானே அவ மயனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, செலவுகள் எல்லாம் நிறைய இருக்கும் குடுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்ன மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? 3 பேர் காசு கேட்டிருக்காங்க, அவங்க வாங்கலைன்னா உனக்கு தாரேன், இல்லைன்னா 3 மாசம் கழிச்சுதான் உனக்கு கொடுக்க முடியும் வசந்தி. 3 மாசம் கழிச்சு எனக்கு என்ன தேவையா இருக்க போது? இப்ப தேவைக்கு தானே நான் காசு கேக்குறேன், இப்ப குடுமா நீ. இங்க பாரு வசந்தி, அந்த காசு என் சொந்த காசு ஒண்ணும் கிடையாது. 30 பேர் சேர்ந்துக்காக குழுவுல அவங்க விட்டு பொது காசுதான் வருஷப்படியா தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க எல்லாம் சண்டைக்கு வருவா வசந்தி. வேணும்னா அவகிட்ட போய் நீ கன்வின்ஸ் பண்ணிக்க. அவங்கள அடுத்த மாசம் வாங்க சொல்லிக்க, உனக்கு இந்த மாசம் நான் கொடுக்குறேன். ஆமா வசந்தி அக்கா, இல்லைன்னா கிளி கிளின்னு கிளிப்பா ஆளுகக்கா. நான் தான் காசு கேட்டு வச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாத்தையும் என் பேரை எழுதி வச்சிருக்கா. எனக்கு எப்ப காசு கிடைக்குமோ? நம்ம தேவைக்காகத்தே சங்கத்திலேயே சேர்ந்திருக்கோம், நம்மளுக்கு தேவைக்கு கிடைக்காட்டி எதுக்குடி அந்த சங்கம்? இங்க பாரு வசந்தி, உனக்கு காசு இல்லைன்னு சொல்லல. 3 மாசம் நின்று வாங்கிக்க, இல்லைன்னா வாங்குறவங்கள அடுத்த மாசம் வாங்கிக்க சொல்லு. இந்த மாசம் உனக்கு தந்துடுறேன். சரி, நான் அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாக்குறேன். என்ன எல்லாரும் இங்கதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாக்கா, வேற வேலை. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வீட்டுல போய் சோற ஏத்தனக்கா. அடியே, நான் பொத்தி பொத்தி வச்சிருந்த அரை சிலிண்டரும் காலியா போச்சுடி. உங்ககிட்ட எதுவும் சிலிண்டர் இருக்கா? ராணியக்கா, என்கிட்ட ஒரு சிலிண்டர் இருந்துச்சுக்கா. போன வாரந்தே மஞ்சள் முடிக்காரி வேணும்னு சொன்னா அவளுக்கு கொடுத்தனே. வேணும்னா அவட்ட கேட்டு வாங்கி தரவாக்கா? வேணாம்டி, அவட்ட கொடுத்துட்டீல. நான் வேற யார்ட்டையாவது இருக்கான்னு கேட்டு பாக்குறேன். வசந்தி, நீ புக் பண்ணிருக்கேன்னு சொன்னியா, உனக்கு வந்துருச்சா? இல்லக்கா, புக் பண்ணிருக்கேன். இன்னும் 2-3 நாள்ல வந்துருந்தேன்னு சொல்லிருக்காங்க, ஆனா வந்த வாட காணா. ஐயா சின்ன பொண்ணு, உங்க வீட்ல எதுவும் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களாட்டி? இருக்குக்கா, நேத்துதான் ராதிகா தூக்கிட்டு வந்தா. வேணா உனக்கு தரவாக்கா? ராதிகா விட்டு சிலிண்டர் வேணாமடி. உங்க வீட்ல இருந்தா கொடுங்க, இல்லைன்னா உன் மாமியார் தை 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 தைன்னு வந்துருவாங்க. அக்கா, எங்க வீட்லயும் சிலிண்டர் காலியா போகிற நிலைமையில தான்க்கா இருக்கு. அதனாலதான் என் மாமியாரு ராதிகாட்ட உன் வீட்டுல சிலிண்டர் இருந்தா எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அதே நேத்து எடுத்துட்டு வந்தா. ராதிகாவும் ராதிகா புருஷனும் எங்க வீட்டுலதான் சாப்பிட்டு பொங்கி இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மாமியாரும் மக வீட்டுக்கு போயிருச்சுக்கா, அதனாலதான் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படியாட்டி? சரிடி சரிடி. ஆச்சி, உங்க வீட்ல எதுவும் சிலிண்டர் வச்சிருக்கீங்களா? ஆச்சி, நான் கேஸுக்கு பதிஞ்சிருக்கேன்டி, இன்னும் வரல. வந்துச்சுனா உனக்கு தரேன்டி. ஆச்சி, உங்களுக்கு சிலிண்டர் வந்துச்சுனா அப்படியே என்கிட்ட மாத்தி விடுங்க ஆச்சி, இல்லைன்னா விறகடுப்போடவே மல்லி கட்டிக்கிட்டு கிடக்கணும். ஆச்சி, சிலிண்டர் வந்தா உனக்கு தரமையாட்டி? தரேன்டி தரேன்டி. சரி, நான் வீட்டுக்கு போறேன். போற வழியில யார்ட்டையாவது சிலிண்டர் இருக்கான்னு கேட்டுட்டு போறேன். ஆயிருச்சுலக்கா, நாங்கள் தேன் கிளம்பணும். ஆச்சி, வசந்தி, இந்த மானிய காசுலாம் பேங்க் அக்கவுண்ட்ல ஏறுதுன்னு சொல்றாங்களே, ஏறுதா? ஆச்சி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆச்சி. ஆச்சி வந்த புதுசுல அப்ப கொடுத்தாங்க ஒரு 2 மாசம், அதுக்கப்புறம் யாருக்குமே ஏறல ஆச்சி. வசந்தி, உனக்காச்சும் 2 மாசம் மானியம் ஏறி இருக்கு வசந்தி, ஆனா எனக்கு ஒத்த பைசா ஏறல. ஆச்சி, டென்ஷன் ஆகாதியாச்சி. இதனாலதான் எங்க வீட்டுகள்ல சமைக்கிறதே கிடையாது. 3 வேளையும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கும். நானும் ஆச்சியும் உட்காந்துக்கிட்டு உலக போறைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க போறோம். நானும் வீட்டுக்கு கிளம்புறேக்கா, ஒரே தூக்கம் தூக்கமா வருது. வீட்டுல யாருமா? கேஸ் வந்திருக்கு. அம்மா, கேஸ் வந்திருக்குமா? வீடு திறந்து கிடக்கு, ஆளு உள்ளக்க இருக்கா என்னன்னு தெரியலையே. ஆமா பாட்டிமா, 20ஆம் நம்பர் வீட்டுக்கு தான் வந்திருக்கு. இது உங்க வீடு தானே? பேரு இருளப்பன் தானே? சரி பாட்டிமா.
சரி பாட்டிமா. பாட்டிமா 1500 ரூபாய் கொடுங்க பாட்டிமா. பாட்டி டிவி நியூஸ்லாம் பாக்கலையா? இப்ப சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு பாட்டி. உங்களுக்கு நீங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணனாலதான் இப்ப வந்து உங்களுக்கு கொடுத்தேன். சிலிண்டர் கிடைக்காம எல்லாரும் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வீட்டுக்குள்ள எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன்ல பாட்டி, எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே? வீட்டுக்குள்ள எல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிருக்கேன் பாட்டி, எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்னு பார்த்தா இல்லன்னு சொல்லி பிடிச்சே. அடுத்த எல்லாம் வாசல்லே போட்டுட்டு போகணும். அடியே ராணி சாப்பாட போட்டிடி, மணியாச்சு. அடியே ராணி, அடியே போன் பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாளே. அடியே ராணி, நீங்க வேலைக்கு போகும்போதே சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, சாப்பாடு வீட்ல செய்ய முடியாது, ஹோட்டல்ல 2 பார்சல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேனா இல்லையா? இப்ப வந்து சோறு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல இருந்து விறகு பூரா வச்சு சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுட்டேன். இனிமே சாப்பாடு எப்படி செய்ய முடியும்? என் 2 வேளையும் எரிச்சதே சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும்? நான் சொல்றது காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்களே. போன வாரமே கேஸ புக்கு பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனா இல்லையா? காது கொடுத்து கூட கேட்க மாட்டியே. என் வேலையே முக்கியம்னு தெரிஞ்சியே. இப்ப சோறுக்கு இப்ப பாருங்க அல்லாடிக்கிட்டு இருக்கோம். சோறு ஆக்கல ஒண்ணும் ஆக்கல. காலையிலேயே சொல்லி விட்டனால 2 பார்சல் வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா வீட்டுல வெறுங்கையுமா வந்துகிட்டு இருக்கீங்க? ராணி வீட்டுல என்னென்ன பொருட்கள் காலியா போச்சு, என்னென்ன வாங்கி போடணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமாட்டி? நானே போய் வெளியில போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரேன், பல டென்ஷன்ல இருப்பேன். அடிய வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவியை தாண்டி போன் பண்ணி புக் பண்ணனு. அது உனக்கு தெரியாதாட்டி? இம்புட்டு வாய் பேசுற. அது தெரிஞ்சிருந்தா நானே பண்ணிருக்க மாட்டேனாங்க. அது தெரியாம தானே நான் உங்ககிட்ட பதிய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம உங்க போன்ல தான் போன் பண்ணா சிலிண்டர் கொடுப்பாங்களாம். ஏன் செல்லுல இருந்து போன் பண்ணாலாம் கொடுக்க மாட்டாங்களாங்க. ஆமா, இம்புட்டு வாய் பேசுற. வீட்டுல இருக்கிற நேரம் செல்ல கொடுங்க, சிலிண்டர் பதியணும்னு சொல்லி வாங்கி பதியனு. ஆமா, நான் செல்ல கேட்டா மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்க பாருங்க. அப்பத்தே நான் வேலை பார்க்கணும், முக்கியமான போன் வருது, அவகிட்ட பேசணும் இவகிட்ட பேசணும் சொல்லுவீங்க. ராணி நீ யாரு எவரது எனக்கு நல்லா தெரியும்படி. குளிக்க போன பொண்ணாடி என் செல்லுல யாராவது போன் பண்ணிருக்கா, யாராவது பேசிருக்கான்னு நோட்டம் விடுறதான உன் வேலை எல்லாம் எனக்கு தெரியும்படி. உங்க செல்லை எடுத்து நோண்டி பார்த்தனா? அட சும்மா இருங்கங்க. நீங்க குளிக்க போனா 2 மணி நேரம் ஆகுது. நான் வேலையை முடிச்சிட்டு மொட்டு எம்பிட்டு நேரமே உட்கார்ந்து இருக்கிறது. அதே உங்க செல்லுல யூடியூப் பார்த்துக்கிட்டு இருப்பேன். போன் எடுத்து நோண்டுனாம்ல. நேத்துலாம் பாருங்க நோண்டதுக்காக நானும் திறந்து பார்க்கறேன். செல்ல போக மாட்டேங்குது. லாக்க வேற போட்டு வச்சிருக்கீங்க. ஏன் இந்த லாக்க இல்ல உங்களுக்கு? கேஸ புக் பண்ணாதது உங்க மேல தப்பு. ஏன் என் மேல பாஞ்சிருவீங்களே? அடியா ராணி, நானே வேலை டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கேன். நீ அதை பண்ணி இதை பண்ணு போட்டு டென்ஷன் ஆக்காதடி. ஃபர்ஸ்ட் சோப்ப போடுடி. மனுஷா சோறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சோறு எங்க இருந்து வரும்? விறகு இருந்தாலும் நான் சமைச்சிருப்பேன். விறகு முடிஞ்சு போச்சு. சிலிண்டர் இல்ல, நான் எப்படி சமைக்கிறது? அடியே எங்க அம்மால பசி தாங்க மாட்டாங்கடி. அவங்களுக்கு கூட சமைக்கலையா? இல்ல. இப்ப என்ன தாண்டி நான் செய்யணும்? இங்க பாருங்க, கேஸ் இருந்தா நான் பாட்டுக்கு சமைச்சு போட்டிருப்பேன். கேஸ் இல்ல, ஒண்ணு இல்ல. நானும் தெருவா வீதியா போய் எல்லாத்தையும் கேஸ் இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாருமே இல்லன்னு சொல்றாங்க, வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றாங்க. நான் என்ன செய்யறது?
ஓ கடவுளே, இந்த சிலிண்டர் பதியறதுக்கு என்னமா அழுகுறா? அடியே ராணி, கேஸ புக் பண்ணிட்டேன்டி. வேற என்ன டீ சாப்பாடையும் செல்லுலயே ஆர்டர் போட்டுறவா? அடியே ஒரு நாள் ஆர்டர் போட்டு கொடுத்துட்டா தின்னுட்டு ருசியை கண்டுட்டு தினமும் செல்லுல ஆர்டர் போடுங்கன்னு உயிரை போட்டு வாங்கிடுவேடி நீ. நான் என்ன தினமும் ஆர்டர் போடுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேஸ் இருந்தா சமைச்சிருப்பேன். கேஸ் இல்லைல, ஆர்டர் போடுங்க. நானும் ஒரு நாளாவது சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைதான். அடியே சாம்பார் சோறு இருக்கு, தக்காளி சோறு இருக்கு, புளிச்சோறு இருக்கா, என்ன டீ வாங்க? நீங்களே அத்தி பொறுத்த மாதிரி எனக்கோ ஒரு நாளைக்கு செல்லுல ஆர்டர் போடுறீங்க. சிக்கன் பிரியாணியா போடுங்க. ஒரு 4 பார்சல் போடுங்க. என்னது 4 பார்சலா? ஆமா, உங்களுக்கு ஒரு பார்சல், எனக்கு ஒரு பார்சல், உங்க அம்மாக்கு ஒரு பார்சல், புள்ளிகளுக்கு ஒரு பார்சல். ஐயே, இந்த மாதிரி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா நான் ஓட்டாண்டியா தாண்டி ஆவேன். ஆமா, ஒரு நாள்ல வாங்கி சாப்பிடுறதுல ஓட்டாண்டி ஆயிர போறிய. போங்க அங்கிட்டு. நல்ல சுட சுட பிரியாணியை கொண்டு வர சொல்லுங்க. தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65 ஒரு 50-100 ரூபாய்க்கு வாங்குங்க. அப்பதேன் சாப்பாடு டபக்கு உள்ளக்க இறங்கும். டாடி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை டீ. எங்க அம்மா பிரியாணில சாப்பிட மாட்டாங்க டீ. என்னது, உங்க அம்மா பிரியாணி சாப்பிட மாட்டாங்க? இத நான் நம்பணும். வாங்குங்க அங்கிட்டு. பிரியாணின்னு சொன்னாக்க 2 பார்சல் உள்ளக்க போகும். டாடி, எங்க அம்மா அந்த காலத்துல இருந்து செவ்வாய்க்கிழமை சாமிக்கு உகந்த நாள்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க டீ. ஏங்க, அது அந்த காலங்க. இந்த காலத்துல உங்க அம்மா நல்ல சுட சுட பிரியாணியும் மட்டன் சுக்காவும் நல்லா சாப்பிடுவாங்க. வாங்கி கொடுத்து மட்டும் பாருங்க, எப்படி சாப்பிடறான்னு பாருங்க. டாடி, நீ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் கறி மீன் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு அழப்பவ உனக்குமா போட? ஏங்க, ஒரு நாள்ல சாப்பிடறனால சாமி ஒண்ணும் செய்யாதுங்க. அதெல்லாம் நான் சாயந்தரமா குளிச்சிட்டு சாமியை கும்பிட்டுக்கிறேன். ஐயே, சாப்பாடுலாம் ஆர்டர் போட்டுட்டேன் டி. இன்னும் 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருவாங்க, வாங்கி வை. ஏங்க, காசு? ஐயா, போன்லயே எல்லாம் ஏற்றி விட்டாச்சு டி. நான் போய் பிரஸ் அப் ஆயிட்டு வாரேன்.